ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 550. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டியாக வெளிச்சம் இட்டு காட்டும் பகவத்கீதை உண்மை உருவில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் வரிசைப்படி காண்போம். 2.60 முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அர்ச்சுனா, கட்டுப்படுத்த முயலும் பகுத்து அறிவு உடைய மனிதனின் மனதையும் பலவந்தமாக இழுத்துச் செல்லும் அளவிற்கு புலன்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததும் ஆகும். 2.61 தமது புலன்களை அடக்கி அவற்றை முழு கட்டுப்பாட்டில் வைத்து தனது உணர்வை எண்ணில் நிலை நிறுத்துபவன் நிலைத்த அறிவு உடையவன் என அறியப்படுகின்றான். 2.62 புலன் நோக்க பொருட்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்து கொள்கின்றான். அந்த பற்றுதலில் இருந்து காமமும் காமத்தில் இருந்து கோபமும் தோன்றுகின்றன. 2.63 கோபத்தில் இருந்து பூரண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றன. நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகின்றது. அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் விழுந்து விடுகின்றான். 2.64 எல்லா விதமான விருப்பு வெறுப்பு இவற்றில் இருந்து விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கட்டுப்படுத்துபவன் கடவுள் ஆகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முழு கருணையை அடைய முடியும். 2.65 இவ்வாறாக கிருஷ்ண உணர்வில் திருப்தி உற்றவனுக்கு ஜட உலகின் 3 வகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவது கிடையாது. இத்தகைய திருப்தி உற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெற்று விடுகின்றது. 2.66 பரமன் உடன் கிருஷ்ண உணர்வின் மூலமாக தொடர்பு கொள்ளாமல் திவ்யமான அறிவையோ கட்டுப்பாடு ஆன மனதையோ அடைய முடியாது. இவை இல்லாமல் அமைதிக்கு வழி கிடையாது. அமைதி இல்லாவிட்டால் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும்? 2.67 நீர் மீது உள்ள படகை கடுங்காற்று அடித்து செல்வதை போன்று அலை பாயும் புலன்களின் ஏதேனும் ஒன்றின் மீது மனது ஈர்க்கப்பட்டு விட்டால் அந்த ஒரே புலன்கூட மனிதனின் அறிவை இழுத்துச் சென்று விடும். 2.69 எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அது சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு விழித்து எழும் நேரமாகும். எல்லா உயிர்களுக்கும் எது விழித்து எழும் நேரமோ அது ஆய்வு அறிவு கொண்ட முனிவனுக்கு இரவு ஆகின்றது. 2.70 நதிகள் கடலில் வந்து கலந்தாலும் கடல் மாறுவது கிடையாது. அதுபோன்று தடை இல்லாமல் வரும் ஆசைகளால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும். அத்தகு ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள விரும்புபவன் கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்